இன்னைக்கு பொழப்பு ரொம்ப மந்தமா இருக்க. ஒரு பாட்டி கூட சிக்கல. 2 ரூபா கொடுங்க. எந்த ரூட்ல போய் பிக்கப் பண்றது தெரியலையே. எஸ்டிடி இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. குத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் சார், ஒரே ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க சார். தேங்க்ஸ் சார். கடையை பார்த்துங்க, டீ ஒன்று சாப்பிட்டு வந்தா. போயிட்டாங்க, தாராளமா போயிட்டு வாங்க. வருது வருது வருது. ஹலோ, யாருங்க? ஹலோ, ஏதோ ஆம்பளையில பேசுறேன். எது எசகுசா மாட்டிக்கிட்டா சிக்கலாயிரும். வேணாம் வேணாம், கட் பண்ணிடுவோம். கண்ணை மூடிக்கிட்டு அடிப்போம். ஹலோ, குரலே குதூகலமா இருக்கு. இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல் இருக்கேன். ஹலோ மேடம், நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ, எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அப்ப என் குரல் ரேடியோல கேக்குமா? ஐயோ, இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. என் கை கால் எல்லாம் உதறுது சார். ஐயோ, பேசிட்டு மேல உதறக்கூடாதுமா. ஒரு இடத்துல உட்காருங்க, அப்பதான் பேச முடியும். சார், நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூமா. உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு மேடம்? பேங்க்ல கேஷியரா இருக்காரு சார். அப்பாடா, ரொம்ப சௌரியமா போச்சு. உங்க மாமனார் மாமியார்லாம்? ஐயோ, கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? சார், இது புதுசா டெவலப் ஆகுற ஏரியா. 100 அடிக்கு ஒரு வீடு தான் இருக்கு. 100 அடிக்கு ஒரு வீடா? அடாடா, அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. சரிம்மா, அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸா? எதுக்கு? அதுமா, ஐயோ, நாங்க கேக்குற கேள்விக்கு யாராரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தங்க காசு கொடுக்கறது வழக்கம். தங்க காசு கொடுக்க போறீங்களா? எப்ப கொடுக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுப்போம். அப்படியா? அப்ப அட்ரஸ் எழுதிக்கோங்க. சும்மா சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். மனப்பாடமா? இல்ல, எழுதிக்கிறேங்க. நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு, கேகே நகர். 10 பிள்ளையார் கோயில் தெரு, கேகே நகர். ஓகேமா ஓகேமா. இப்ப உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். எனக்கு அப்படி போடு போடு போடுங்க. அப்படி போடுங்கிற பாட்டா யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்ட அந்த அரிய பாடலை போடுறேன். அங்க வர்றதுக்கு கரெக்டா 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ரேடியோ தொடச்சு வைங்க மேடம். ஓகே ஓகே மேடம். யாரு? எப்ப மேட்ரா வந்திருக்கம்மா? எஸ், கம் இன். மாமனார் மாமியால விரட்டி விட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? அது கொஞ்ச நேரத்துக்கு மேல எஃப்எம் ரேடியோல வந்து பேசணும்ல, நான் தான். என்ன இப்பதான் ரேடியோல பேசுனீங்க, அதுக்குள்ள நேர்லயே வந்துட்டீங்க? ஆமா, இப்ப எல்லாம் நாங்க நேர்ல வந்துறது மேடம். ஐயோ, கத்தி. எதுக்கு இதெல்லாம்? களவாணி பண்ண கத்தி இல்லாம வருவேன். என்னது, களவாணி பண்ணா? ஆமா, நீங்க என்ன பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னீங்க? அப்படி போடு போடு. சரி, நான் அப்படியே போடுறேன். நீங்க அந்த செயினை பூரா அப்படியே கழட்டி இதுக்குள்ள போட்டு. ஓகே, போட்டாச்சு. நீ களவாணி பண்ணல. இப்படியே தெரிஞ்சா அட்ரஸ் சொல்லிருக்க மாட்டேனே. ஐயோ, என் புருஷன் கஷ்டப்பட்டு இந்த பக்கமா வந்து போடு. அதையும் கலட்டு. அது தாலியா? அந்த டெக் எடுத்துட்டு வா, ஓடு. ஐயோ, தினசா திருடுறாங்களே. நமக்குன்னு உட்காந்து யோசிப்பாங்களோ. அந்த வெள்ளித்தட்டை உள்ள போடு. அலுமினிய தட்டு உனக்கு எதுக்குயா? டிவி எடுத்துட்டு வா. ஐயோ, என் புருஷனை விட எனக்கு அதுதான் முக்கியம். அதை மட்டும் கேட்காதயா? சரி, பரவாயில்ல. கை ரெண்டு மேல தூக்கு. அப்படி இல்லை, வாயத்தர வாங்க. அசையப்படாது. மாமியா மாமனாரும் உனக்கு தனியனா? சத்தம் வந்துச்சு, ஆப்பிள் வழியா குத்தி குடல் எடுத்துட்டு பாத்துக்க. அப்படியே கையை தூக்கிட்டு ஆடு. ஆடிக்கிட்டே இருக்கலாம். தமிழரசு, நீ ஆர்டர் பண்ண ட்ரெஸ் ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போ. அடடா, இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூக்கு போகும்போது யூனிஃபார்ம் ரெடியா? நல்ல சகுனமா இருக்கனே, வா நீ போட்டு பாத்துருவோம். வா. ஹை, யோ, உனக்கு எதுக்கே கருப்பு நாடி? எனக்கு மெட்ராஸ் ஐங்க. மெட்ராஸ் ஐயா, மதுரை கூட. நீ தச்சது மாதிரி தான். அன்னைக்கு பார்த்தா அதே பொண்ணு. யாரா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை பேக்கு.
ஆஹா நம்ம சீனு நம்ம ஹீரோயிசத்தை காட்டுறதுக்கு நல்ல சான்ஸ். ஹலோ மேடம், டோன்ட் வரி. இன்ஸ்பெக்டர் தமிழரசு இருக்கிறது நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். 1 2 3 சொல்லுங்க, அவனை பிடிச்சி உங்க முன்னாடி நிறுத்துறேன். கமான் கவுண்ட் ஐ சே. 1 2 3. இப்படி போயிடுச்சா? நான் அப்படி வரேன். டேய் தமிழரசு, இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா நீ? சொல்லவே இல்ல. டேய் நீ இந்த காக்கி ட்ரெஸ்ல அப்படியே கார்த்திக் மாதிரி இருக்கடா. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், பேக் கொடு. என்னடா பேசிக்கிட்டே பேக்க கேக்குற? இந்த பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். டேய் 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 என்னடா ஃப்ரெண்டுக்குள்ள இப்படி பண்ற? ஏடா ஃப்ரெண்ட் களவாணி பையல போடா. டேய் 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 இங்க பாரு, நீ சரி நல்லா என்ன இன்ஸ்பெக்டர் மரியாதை இல்லாம பேசுற? என்னடா அடிக்கிற? நடறாங்கற. அச்சி ஆராய்ச்சி முடிங்க. தேங்க்ஸ்மா. எல்லா இடத்துலயும் நானே வந்து உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்தாங்க பேக். வாங்கி தர்றமா, அதுக்குள்ள என் கத்துற. மகாஜனங்களே, என்கவுண்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா யாராவது நேர்ல பாத்திருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. பட்ட பகல்ல எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கா இந்த பொண்ணோட பேக் தட்டிட்டு போன இவனை பப்ளிக் முன்னால ஓட விட்டு சுட போறியா? இந்த கேஸ்ல சுடக்கூடாதுப்பா, சட்டம் தெரியாம தப்பு பண்ணி மாட்டிக்கிறப்பா. யாருக்கு சட்டம் தெரியாது? இன்ஸ்பெக்டர் இருக்காரு. தாடி இவன் எங்கிட்டு? வாங்க வா. இந்த பொண்ணு பேக் இவன் திருடிட்டான் சார். அவன் திருட்டு பயிலங்கிறது எங்களுக்கு தெரியுமே, அவன் தான் லிஸ்ட்ல இருக்கான்ல. நீ யார் புது திருட? எந்த ஒரு இன்ஸ்பெக்டர்? திலீப்குமார் பட்டியா? இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எந்த கடையில வாடகை எடுத்த? போலீஸ் ட்ரெஸ் வாங்கி போட்டு பொம்பளை பிள்ளை ஏமாத்துறியா? ஐயோ, பிகரை கரெக்ட் பண்றதுக்கு தான் வேஷம் போட்டிருக்கானா? மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டார். ஒன்னே எப்படி கோர்த்து வரேன்னு பாடுறா. சார் நான் உண்மையை சொல்றேன் சார், நாங்க 2 பேர் தான் சார் கூட்டணி. இருடா சொல்லியே முடியல, அதுக்குள்ள ஏன் பதற? சார் நான் திருடுற மாதிரி திருடுவேன் சார். இவன் போலீஸ் வேஷம் போட்டு என்ன பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பணம் சம்பாதிப்பேன் சார். கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சு யூனிஃபார்ம் போட்டு நாங்களே இழுச்சு வாங்கல. என்ன நீங்களும் ஒரு பங்கை வாங்கிக்கங்க. ஆமா இன்டர்வியூ டைம் ஆச்சு மாமா. நான் ஸ்டேஷனுக்கு என்ன சார் பிடிச்சிருக்கீங்க? கூப்பிட்டா வர மாட்டேன் சொல்ல போறேன். பேசிட்டு போவேன் சார். வா போலாம். ஜீப்பை கொண்டாப்பா. போலீஸ் வேலைக்கே சேராம எதுக்கு என்ன பிடிக்க வந்த நீ? பொட்ட பிள்ளைய பார்த்தாலும் பொங்குதா உனக்கு? இப்ப 2 பேரையும் தூக்கி உள்ள போட்டானே, என்ன பண்ண போற? இந்த பாரு, சின்ன பிள்ளைல நீ நானும் திருடன் போலீஸா விளாண்டாம். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏர் ரூட்ல முன்னேறி பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னால போலீஸ் ஆக முடியல. ஏன்? தொழில இன்வால்வ்மெண்ட் கிடையாது. இப்படியே டம்மி போலீஸாவே தெரிய வேண்டியதான். ஏய் ஓவரா பேசாதடா, நான் பெரிய போலீஸ் ஆகி காட்டுறேன்னா இல்லையா பாரு. அதெல்லாம் உன்னால முடியாதியா, போயா வேலையை பார்த்துட்டு. ஏய் தலை வலிக்குதுடா, சும்மாறா. தலை வலிச்சா டீ சாப்பிடு. டீயா? லாக்கப்புக்குள்ள எப்படி டீ வரும்? வேணும்னா எங்கிட்ட கேள்வி வாங்கி தர்றோம். சாராயமே கிடைக்கும். இப்படிதான் டீ குடிக்கிறியா நீ? பெருச்சாலி வந்துருக்கலானே. வந்தாச்சு. என்ன வேணும்? ஒரு 2 டீயை போட்டு விடு. 2 போதுமாண்ணே? 2 பேர் தானே இருக்கான். 70 டீயா கப்பாங்க, குடு. இந்த தர்றேன். இந்தப்பா. ஐயா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு போதும். முறுக்கு இருக்கதான் அப்படியா? ஒன்னே சரி வட எப்படா? சரி ரைட்டு. நெச போலீஸ் இந்த பழைய பாக்கிய செட்டில் பண்ணுங்கண்ணே. அச்சி மோசம் பிடிக்கிற முன்னப்படம். ஒவ்வொரு தடவையும் டீ குடிச்சா டேஸ்ட் கணக்குல தான் எழுதுவேன். ஏன்டா கேட்கிறேன்? அடிச்சு கடையில் நொறுக்கி போடுற ராஸ்கல். பாக்கி வேணும். டேய் டீல சக்கரை போட்டு உப்பா போட்டு நாப்படா இது ஒண்ணு. சரி இன்னொரு 4 செங்கல உருவுறேன். இப்படி இன்டர்வியூ போயிறியா? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வருங்கால ஏசி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மறந்துடாத. ஐயோ அங்க போறா. ஹலோ என்ன வெளியே விடுங்க, நான் டெஸ்ட்டுக்கு போகணும். ஆமா இவர் பெரிய சச்சின் டெண்டுல்கர், இவர் டெஸ்ட்டுக்கு போறாரு. போடா போய் ஓரமா போடா. நான் சொல்றது பிசிக்கல் டெஸ்டியா மச்சான்? எனக்கு இன்னைக்கு அங்கதான் டியூட்டி போட்டுருக்காங்க. உன் மேல இருக்கிற கேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரேன். அப்புறம் அங்க எடுப்பாங்க உனக்கு மோஷன் டெஸ்ட். சார் போறது 2 பேரையும் ஒன்னா போடுங்க சார். பிரின்சிபல் பிரிச்சு விட்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. போறேன்டா 2 பேருக்கு மேலேயும் போடுறேன். 420 கேஸ். 420 வேணாம். கொலை கேஸுக்கு என்ன செக்ஷனோ அதுல போடுங்க. மாப்பிள அது கொலை பண்ணும்ல. பண்ணுவோம்ல. யார? ஒன்னதான். எங்க அக்கா விட வேணாலும் பரவாயில்ல, உன் தலையை வெட்டி இந்த டேபிள் மேல வச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. எதுக்குங்கிற? என்ன சார் போட்டு தள்ளிடுவான்னு பயந்துட்டீங்களா? ஏய் இன்டர்வியூக்கு நான் 10 நிமிஷம் தான் இருக்கு. இவன் ஸ்டேஷன் விட்டு போறதுக்கே நான் 5 நிமிஷம் ஆயிரும். 5 நிமிஷத்துல போய் சேர முடியுமா? சமாளிக்கிறீங்க. ஏசியானு டிசியானு கடைசியில கொலகாரனா இருக்க முடியும் பட்டியே. ஏன் இந்த விபரீத முடிவு? அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். உன்னையும் கொலை பண்ண வச்சிடாரு. சரி வா
சீக்கிரம் போயிடுவோம். எங்கடா வர? ஏடா இது சினிமா கூடயா படம் விட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க? சார் 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 எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு சார். உனக்கு இங்க பெரிய டெஸ்ட் இருக்கு ராஜா. இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவன் மேல போடு. அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேலே போடுறா. கற்பழி விகாசு, கற்பழி விகாசு. நான் டிவில கூட தெரிய போறேன். நிறுத்தியா? பட்டப்பகலில் இன்ஸ்பெக்டர் வெட்டி கொலை. தமிழரசா, நான் இவ்வளவு சீரியஸா வந்திருக்கேன், நீங்க காமெடி பண்ணிருக்கியா? இங்க ஒரு நாய் இருந்தேங்க. நாய் பக்கத்துல தான் இருக்கு. உங்களை தான் சார். புரியுதுயா, கண்டுக்காம இருக்கேன்ல. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? மாமன மச்சான ரோட்ல கட்டி பிடிச்சி பெறலாம், அதை நல்லா ஹாப்பியா வேடிக்கை பார்க்கணும், அவ்வளவுதானே? இங்க ஜானின்னு ஒரு நாய் இருந்ததா எங்க? யோ, என் ஜானிய நாய் கெயின்லாம் பேசாத, மரியாதையா பேசு. என்னையா இது? நாயின்னு கூட நைனா நான் கூப்பிட முடியும்? உன் முகரைக்கு அப்படியும் கூப்பிடலாம், கூப்பிட்டுக்க. தம்பி, நாங்க ஒன்றும் சும்மா வரல, கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கோம். கொடையா எந்த வெங்காயம் இருந்தாலும் கொடுக்க முடியாதியா. ஜானி இப்ப ஏன் பொறுப்புல இருக்கு. இவங்கிட்ட என்னையா பேச்சு? கையில ஆர்டர் இருக்கு, உள்ள நாய் இருக்கு. அரெஸ்ட். ஓகே சார். போலீஸ்கார் கொஞ்சம் இருங்க. என் ஜானி வயிறு ஃபுல்லா இருந்தாலே ஒரு முழு தொடக்கரை சாப்பிடும். அது பாவம் உங்க கெட்ட நேரம் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கு. எப்படி வசதி? பெல் சவுண்டே கேட்கல. என்னடா ஹலோ? இல்ல சைலண்ட்ல போட்டிருந்தா சார். என்கிட்டயா வா? நான் சிம் கார்டே போடாம எத்தனை பேர்த்த பேசிருப்பேன். ஆமா, நான் இருந்தா ஏன்டா பயம் சாரிங்க? நான் பயந்தேனடா. ஜானி, ஜானி உங்களை கூட்டு போக வந்திருக்குதுங்க. இதுகளோட போறியா? போயிருக்கீங்களா? ஜானி போதும் கொலைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது கொலைக்கல, கெட்ட வார்த்தையிலே ரொம்ப கேவலமா உங்களை திட்டுது. இந்த நாய் வயல திட்டு வாங்குறத விட இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போயிடலாம் சார். போய் சோத்துக்கு பிளேட் பாரத்தில் பிச்சை எடுக்க போறியா? ஏட்டையா என்னடா லோட்டையா? அவனை சேர்த்தையா சொல்றேன். இந்த நாயோட போகலைன்னா கமிஷனர் துரத்தி விட்டுருவாரு. டோட்டல் டிபார்ட்மெண்ட் ஈகரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோறு பரிசாரா மாப்பிள, ஜானியை மட்டும் நீ என்னோட அனுப்பலினா என்னோட வேலை போயிடும். அப்புறம் உங்க அக்கா விடுவாயிருவா. எப்படி? ஆனா சூசைட் பண்ணிக்கணும்ல. அந்த அறிவு இருக்குல்ல, அப்புறம் ரொம்ப ஓவரா சளம்புற. அது அப்படியே பழக்கமாயிருச்சு மாப்பிள. முதல்ல அப்படியே விட்டு பாக்குறது தான், முடியலன்னா அடுத்த நிமிஷமே பெண்ட் ஆயிரும் தான். சரி, ஜானி அனுப்புறேன். ஆனா அது கொஞ்சம் டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மிஸ்டர் தமிழரசன், உங்க டிமாண்ட் என்ன? டிமாண்ட் நம்பர் 1, என் ஜானி தங்கறதுக்கு ஒரு சூப்பர் டீலக்ஸ் ஃபிளாட் வேணும். சார், ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த நாட்டில் பிரஜைகளே பிளேட் பாரத்தில் படுத்திருக்காங்க. ஒரு நாய்க்கு ஃபிளாட் கேட்கறது கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியல. தமிழ் கண்டினியூ. டிமாண்ட் நம்பர் 2, என் ஜானி டிராவல் பண்றதுக்கு ஒரு ஏசி கார் வேணும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் ஓட்ட ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. நாய்க்கு ஏசி காருங்கிறது ரொம்ப. பரமேஸ்வரன், வேற ஏதாவது டிமாண்ட் இருக்கா? இருக்கு சார், என் ஜானிக்கு ஒரு மெனு இருக்கு. மெனுவா? இதென்ன ஹோட்டல் சரவணா? இது ஐஜி ஆபீஸ். இது பார், சாரு கேட்டா மனு தான் கொடுக்கலாம், மெனு எல்லாம் கொடுக்க முடியாது. பரம் சார் கொடுக்கட்டும், ஷார்ட்டா சொல்லுங்க. கொத்து பரோட்டா, ஆப்பம், பாயா, முட்டை, பால், பிரெட். இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சார். அப்புறம் ஒரு 10-10:30 மணிக்கு 4 பேக்கெட் பிஸ்கெட்டு. மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் சூப்பு, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை. சாப்பிடும்போது விக்கல் எடுத்ததுன்னா குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் மினரல் வாட்டர் சார். அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு பாட்டில் பாதாம் பால், 4 பேக்கெட் பட்டர் பிஸ்கெட் சார். அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு சிக்கன் நூடுல்ஸ், மட்டன் கபாப். ஸ்டாப் இட் சார். இவ்வளவும் சாப்பிட்டா அந்த நாய் ஒரே நாள் வயிறு வீங்கி செத்து போயிடும் சார். இதெல்லாம் நாய் சாப்பிட்றதுல சார், இவன் சாப்பிட்றதுக்கு. இவனுக்கு பிடிச்சமான ஐட்டமா எழுதிருக்கான் பாருங்க. பரம் சார், தமிழ், உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ஆசை. அந்த ஆசை நிறைவேறாததுனால உங்க கோவத்தை டிபார்ட்மெண்ட் மேல காட்டுறீங்கல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தகுதியே இல்லாத சில பேர் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க மேல தான் சார் என் கோவமே. உங்க டிமாண்ட்ஸ்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்ல அக்செப்ட் பண்றோம். தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு டிமாண்ட் சார். இன்னுமா? ஆமா சார், என்னோட ஜானியோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் இந்த சார் தான் பாத்துக்கணும் சார். ஏன் நாய் மாதிரி குலைக்கிற? சார் அது பயங்கரமான நாய் சார், எனக்கு அடிச்சு குதறிடுது சார். லோகியா, நீங்க தானே பாம்பு ஸ்குவாட் இன்ஸ்பெக்டர்? அப்படியா? ஆமா சார். அந்த ஜானியை நீங்க தான் பாத்துக்கணும். தேங்க்யூ சார். எஸ். மச்சான் வரட்டா? வீடு ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கே. இங்க பெட்ரூம் எங்க இருக்கு? யாருக்கு? நாய்க்கா உனக்கு? ஏய் என்ன ஓய், இவ்வளவு பெரிய வீடு கட்டினவனுக்கு பாத்ரூம் எங்க வைக்கணும், பெட்ரூம் எங்க வைக்கணும் தெரியாதா? கண்ணாடி கழட்டு பாரியா, வீடு நல்லா பெருசா தெரியும். ஜானி, ஜானி வீட்டு வீட்டுல குடியிருந்தவங்க பிளாட் கூட்டு வந்தா பெருசா லொல்லு பேசுறானுங்க. மாப்பிள, என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. பிளாட் நாய்க்கு தான், நமக்கு இல்ல. ஜானி, ஏய் ஜானி, அங்க என்ன பண்ற? ஏய் ஜானி, வெளியே என்ன பார்த்துட்டு இருக்க? ஆஹா, சைட் அடிக்கிறியா?
வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? பின்னு. हाय बेबी, क्या देख रहे Hi. तुम? हाँ? क्या बेटी क्या चाहिए? நம்மாளு. क्या? டேய் நவுறா. நானும் என் ஆளை கொஞ்சம் பார்த்து நவுறா. உன் பிள்ளைய பாத்தியா? கொஞ்சம் குழாவி நாய் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். என் பொண்ணும் இப்படித்தான் உங்களை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துது. हेलो मिस्टर, हेलो प्लीज लिसन டு மீ. உங்க மனசுல நான் எஸ்பிபி ஹரிஹரன் நினைப்பா? நீங்க ஹிந்தி பாட்டு பாடிட்டா நாங்க வாங்கிடுவோமா? என்ன பேச மாட்டியா? ஊமை ஆயிட்டியா? பேசுயா, பேசு. ஏய் நீ தமிழ் பேசுற? ஆமா நீ தமிழ் பேசுற. ஏய் நீ தமிழ் பேசுற. நீ ஆமா தமிழ் தான் பேசுறேன். இவ்வளவு நாள் தமிழ் தெரியாத மாதிரி ஏமாத்திருக்கல. என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஹிந்தி படம் போஸ்டர் கூட நான் பார்த்ததில்ல. ஆனா உனக்காக ஹிந்தியில பாட்டு பாடுற அளவுக்கு நான் டெவலப் ஆயிருக்கேன். சுத்தி சுத்தி வந்தா மட்டும் ஒரு பொண்ணு லவ் பண்ண மாட்டா. ஆம்பளைனா ஏதாவது சாதிக்கணும். சாதிக்கிறேன்டி, சாதிக்கிறேன். என்னை ஏமாத்திட்டல. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு உன்னை அம்மா ஆக்கி அவங்க குழந்தைகளுக்கு உன்னை பாட்டி ஆக்கி உன் வாயில இருக்கிற பல்லெல்லாம் போய் மாமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க மாமான்னு உன்னை கேட்க வைக்கல. அப்பா பாத்துக்கிறேன்டி. அது வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். ஐயோ என் பால் பூரா போச்சு. அட பாவி என் பழப்பே கெடுத்துட்டேடா. உன்னை ஐயோ பாடி போட்டுட்டானே. ஏய் துட்ட கொடுத்து போடா. ஏய் டேய் டேய் ஓடாத. டேய் நீ எந்த ஏரியாவுல இருந்தாலும் விட மாட்டேன். போயா. டேய் தமிழ், நாளைக்கு கவர்னர் இங்க வர போறாரு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போறதா என் உள்ளுணர்வு சொல்லுது. அப்ப உன் நாயோட மோப்ப சக்தியை மாத்திரம் நம்பாம என் போலீஸ் பிரச்சனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க. ஏங்க இல்லாத பத்தி எல்லாம் பேசிட்டு சும்மா வாங்க. நம்ம வர நேரமா பார்த்து எதுவும் வெடிக்காம இருக்கணும். ஏன் இப்படி முட்டி மோதிக்கிட்டே வர? சேர்த்தீங்களா? பிரெயின் இருக்குன்னு சொன்னல, வேற எங்கேயும் யூஸ் பண்ணிப்பேன். யூஸ் பண்றேன்டா, யூஸ் பண்றேன். நல்ல ஆர்ட். தமிழே தமிழே ஹேண்ட்ஸ் அப். சுட்டாத சுட்டாத. சும்மா தொலைக்கு வந்தப்பா. பிடி துப்பாக்கிய. துப்பாக்கி ஏன்ட்டே கொடுத்துட்டு போயிட்டான். பொம்மை துப்பாக்கி வச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் குள்ள பையன். நம்மளும் ரொம்ப பயந்தாயா வாழ்ந்து. அடாடாடாடாடாடா, என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா? அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஏங்க என்னைய கலாவணி பண்ணிட்டு நீங்க இந்த வேலை பாக்குறீங்க? என்ன கல்யாணி பேங்கிறியா? கேட்காம இருந்தா கலாவணி தானே. ஏய் வடை வேண்டாம் எடுத்து. வடை எடுத்தாலும் குடை எடுத்தாலும் உடைய வேண்ட கேட்கணும். பெரிய உடையவன் இந்த அக்யூஸ்ட உடவன் திங்கிறதுக்கு 5-6 தெருவுல பிச்சை எடுத்துடலாம். கரெக்ட். நீ உன்னை ஆட்டைய போட்டுக்கிறான். ஏய் உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனால தான் தின்னுக்கிட்டு இருக்கேன். நல்ல மனுஷன் அந்த கவர்னர். அவர் உயிருக்கு ஆபத்து, அவர் எப்படி காப்பாத்துறது நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப போய் விளையாடிட்டு இருக்கேன். டேய் இதெல்லாம் நீ போலீஸா இருந்தா தான்டா கவலைப்படணும். இப்ப நீ என்ன மாதிரி ஒரு பப்ளிக்டா. இப்ப நீ என்ன பண்ணணும்னா நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். லூசு மாதிரி பேசாதடா. அந்த ஏசி கௌரி சங்கர் தான் கவர்னர் கொல்வேன் சவால் விட்டுட்டு இருக்கான். அவங்ககிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா? அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். சிஐடி மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸ் ஆகிறதுக்கே வக்க காணா இல்ல சிஐடி மாதிரி. ஏய் என் பையன் ஏழுமலை கொஞ்சம் சும்மா இருப்பா. ஏப்பா தமிழ், நீ சிஐடி நோட தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கான். ஃப்ரெண்ட் பூரா கிரிக்கெட். ஏய் அடிச்சனா தலை துண்டா போயிடும். விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட? உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். சொல்லுங்க. அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கான். எங்களுக்கு நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனை போய் பார்த்தோம் வச்சுக்கேன், நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்புறம் என்னப்பா? அப்புறம் என்ன? ஏன்பா நம்மளே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சா என்ன? கவர்னரை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல. நான் உயிரா மதிக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய அயோக்கியனுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். ஐ ஆம் ஆந்தை கண்ணன். மிஸ்டர் தண்டபாணி உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் சொன்னாரு. நான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வித்துட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆயிலான்னு இருந்தேன். கரெக்டான நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. அது என்ன ஓட்ட?
ஏங்க என்னங்க சேர் திடீர்னு கிறுகிறு சுத்துது என்னாச்சு இதுக்கு கிறுகிறு பிடிச்சு போச்சா ஏன் மேன் அந்த பொத்தலுக்குள்ள விரல விட்டியா? பொத்தலுக்குள்ள ஆமா அப்படிலாம் விடக்கூடாது மேன். ஏன் அதுக்குள்ள ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். விஷயமா மறுபடியும் தொடாதடா. கையை காலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா. Sit down. என் நேரத்துல மந்திரிச்சு விட்டாங்களே. டேய் என் பேரை கெடுக்கிறதுன்னு வந்தியாடா? பா சொன்னேன் இவனெல்லாம் கூட்டு வராதுன்னு. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். டேய், இவன் திருந்தவே மாட்டான்பா. டேய் திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும், அவசரப்பட்டா முடியாது. டிடெக்டிவ் ஏஜென்சினா கள்ள காதலை கண்டுபிடிக்கிறது, மாப்பிளைக்கு பொண்ணை பாக்குறது, பொண்ணுக்கு மாப்பிளை பாக்குறதுங்கிற புரோக்கர் வேலை கிடையாது சார். நாட்டுல தெரியுற குற்றவாளிகளை போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்ல, நாமளும் கண்டுபிடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைக்கலாம். அதுக்கான தகுதி உரிமை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது போதும் சார் எங்களுக்கு. என் பையன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், போலீஸ்ட்டு ஒப்படைக்கணும், அவனுக்கு பேரும் புகழும் வரணும். அதுதான் சார் எனக்கு வேணும். சார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வீட்டை அடமானம் வச்சாவது உங்கள்கிட்ட பணத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன் சார். இந்த நிறுவனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதை கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. தப்பையிலும் கொந்தளிச்சுட்டாங்களே. Come on my dear friends. இந்த காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கல்யாண ஊர்வலத்துக்கு பாவம் அந்த வண்டியை வாடகைக்கு விட்டு பொழைக்கிற மாதிரி தெரியுது. ஏய் ஃபூல். இந்த கார் ரொம்ப டிஃபரண்ட் கார் மேன். என்னங்க காருக்குள்ள ரோடு தெரியுது, இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, வண்டி ஓடிக்கிட்டு இருப்ப ஒண்ணுக்குன்னு வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சு ஒரு தான் அந்த ஓட்டம். ஏய் இடியட், இது ஒண்ணுக்கு போறதுக்கு இல்ல மேன். அப்ப ரெண்டுக்கு போறதுன்னு சொல்லுங்க. தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பக்கம் குழாய் இருக்கு, இங்க டேங்க் இருக்கு இல்ல. ரோட்ஸ். ஓ இருக்கா, நான் கூட தண்ணிக்கு மேல பேப்பர் கீப்பர் வச்சு துடைக்கிறீங்களான்னு பார்த்தேன். Shut up. என்ன திடீர்னு உள்ள இருக்க ஓட்டுக்குள்ள இருக்கிறாரு? பூம் பா. வண்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்னு போச்சுன்னு வச்சுங்க, தள்ளுறதுக்கு ஆள் தேவையில்ல மேன், தானாவே போகும். லெட்ஸ் see. ஏலேலேலோ ஏலேலேலேலோ. ஓ ஓ ஏலேலேலேலோ. நிறுத்துங்கப்பா. ஏன் சார் இப்படி லோலோன்னு தள்ளிட்டு தெரியுது பதிலா ரெண்டு மாட்டை வாங்கி கட்டினா அதுவே எடுத்துட்டு போகும்ல. இதுக்கு பேர் ஒரு கார், இதுக்கு 4 டயர் வேற. ஏய் இந்த வண்டியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த வண்டியை ஜேம்ஸ் பாண்ட் வச்சிருந்தான் தெரியுமா உனக்கு? இந்த வண்டி எல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் வச்சிருந்தாருன்னா அவருக்கு பேரு ஜேம்ஸ் பாண்ட் இல்ல, பீம்ஸ் பாண்ட். நான் இந்த ஆபீஸையும் இந்த காரையும் உங்களுக்கு கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல. மீட் மை பிஆர்ஓ மிஸ்டர் ஓமப்புடி, பத்திரிகை நிருபர். நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சா இவனை கூட வச்சுக்கிட்டா போதும், ஓவர் நைட்ல உங்களை பாப்புலர் ஆக்கிடுவான். ஹாய் பிரியா, ஓயோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் பிரியா, பொக்கே ஷாப் வச்சிருக்காங்க. அப்படின்னா பொக்கே கேளுன்னு சொல்லுங்க. எஸ் சார், நான் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் இவங்க கையால தான் பொக்கே வாங்குவேன். பிசினஸ் பிச்சிட்டு போவோம். நீங்களும் முத முறையா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இவங்க கையால பொக்கே வாங்க, உங்க பிசினஸும் பீச்சிட்டு போவோம். குடும்பம்